வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு அமெரிக்கா இந்தியாவை பற்றியான ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். பல இந்தியர்களோட லட்சக்கணக்கான இந்தியர்களுடைய ஒரு கனவாக இருக்கிறது அமெரிக்கா கொடுக்கக்கூடிய H1B விசா. கிட்டத்தட்ட 1 லட்சம் விசாக்களில் வருடத்துக்கு 75,000 விசாக்கள் இந்தியர்களுக்கு மட்டுமே இது வரைக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய 25,000ல் 18,000 விசாஸ் பார்த்தீங்கன்னா சைனா 2வது பொசிஷனில் இருக்காங்க. ஸோ அமெரிக்காவுடைய இந்த அசுர வளர்ச்சிக்கு குறிப்பாக டெக்னாலஜி கம்பெனிஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய பல நிறுவனங்களுடைய தலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகக்கூடிய இந்தியர்களாக தான் இருக்கிறாங்க. நமக்கு ஒரு வகையில் இது ஒரு பிரெயின் ட்ரெயின். நம்மளுடைய நாட்டோடைய பொக்கிஷமாக இருக்கக்கூடிய டேலண்ட்ஸ் நம்ம நாட்டில் அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு இல்லாமல் வெளிநாடுகளில் போய் அங்கேயே செட்டில் ஆகி அதன் பிறகு அவங்க அந்த நாட்டுக்கு உழைக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அவங்கள தவறு சொல்ல முடியாது. யாருக்கு எங்கே ஆஸ்பிரேஷன் இருக்கோ அங்கே போகிறதில்ல நம்ம கண்டிப்பாக தவறு சொல்ல முடியாது. நம்ம நாட்டில் அந்த அளவுக்கு கட்டமைப்பு இருக்குது அப்படின்ற போது அவங்க வெளியில் போக மாட்டாங்க. இது ஒரு டிபேட்டபிளான கருத்து. நாட்டுடைய பற்று இங்கே இருக்குது, அப்துல் கலாம் ஐயா போன்றவர்கள்லாம் இப்படிலாம் நினைக்கல, அது ஒரு பக்கம் இருந்தாலும் மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா H1B விசா குறிப்பாக நம்மளுடைய சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்குது. இப்போ அந்த H1B விசாவை அடுத்த வருடம் முடிவுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு சட்ட திருத்தத்தை ட்ரம்ப்போடைய கட்சி இப்போது அமெரிக்காவுடைய செனட்டில் தாக்கல் பண்ணுறாங்க. இதை பற்றி நம்ம ஒரு டீட்டெயில் என்ன அப்படின்றத பார்ப்போம். இதை தாக்கல் பண்ணக்கூடிய செனட்டருடைய பேர் ஸ்டூபே. இந்த சட்டத்தின் பேர் எக்ஸைல் ஆக்ட். இது என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்தியாவுடைய பிரெயின் ஃப்ளைட்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஹியூமன் ஃப்ளைட் பிரெயின் ட்ரெயின் இண்டெக்ஸ் அப்படின்றது 2024 4.8 ஒரு % இதுக்கு வந்து குறைஞ்சது. 2007க்கு பிறகு இதோடைய சராசரி விகிதம் அப்படின்றது 2024 குறையுது. ஸோ 2007லேருந்து 2024 வரைக்கும் நம்மளுடைய டாப் டேலண்ட் எல்லாமே அமெரிக்காவை நோக்கி படையெடுத்தாங்க. குறிப்பாக அந்த H1B விசாவை மையப்படுத்தி. H1B விசாவில் போகக்கூடியவங்க அதன் பிறகு அங்கே க்ரீன் கார்டு எடுக்கிறது, பிறகு பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் எடுக்கிறது, பிறகு அங்கே இருக்கக்கூடிய பிரஜைகளாக மாறுறது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போது சர்வதேச ஆவரேஜ் எடுத்தீங்க அப்படின்னா 4.98. எல்லா நாட்டிலையுமே பிரெயின் ட்ரெயின் அப்படின்றது ஒரு 5% அப்படின்றது இருக்குது. இது இந்தியாவில் முதல் முறையாக 2007க்கு பிறகு 2024 4.8 அப்படின்ற அளவுக்கு குறைஞ்சது. இப்போ ஹிஸ்டாரிக்கலாக 2007லேருந்து 2024 எடுத்தீங்கன்னா 5.89. பீக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007 இருந்துச்சு 7.1. 2007 7.1 இருந்தது. 2007 to 2024 5.89 ஆவரேஜாக இருந்தது. 2024 4.8 குறையுது. இது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20% குறைவு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ நம்மளோட டேலண்ட் இங்கே ரீட்டைன் ஆகுது அப்படின்ற போது இதுக்கு 2 காரணங்கள். ஒன்று, இங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் அதிகமாகுது. அந்த டேலண்ட்ஸ் அங்கே இருக்க போகக்கூடிய வல்லுநர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கான வேலையோ இல்லை ஒரு தொழில் நிறுவனமோ அவங்களால இந்தியாவில் ஆரம்பிக்க முடியுது. இது ஒரு மினிமல் காரணமாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய சூழல், இந்த H1B விசாவுடைய கெடுபிடிகள் அதிகமாகி இப்போ அந்த சட்டமே H1B விசாவே முழுவதும் எடுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு சட்ட திருத்தம் வரப்போகுது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ நம்மளுடைய டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடைய மிகப்பெரிய க்ரோத், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஐ மற்றும் சூப்பர் கம்ப்யூட்டிங் கேப்பபிலிட்டி, இதில் நம்ம அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணது. இன்றைக்கி பல ஏஐ நிறுவனங்கள் இந்தியாவிலேயே உருவாக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான ஒரு சூழ்நிலை அப்படின்றது இருக்குது. இப்போது இந்த ரிவர்ஸ் மைக்ரேஷனோடைய எவிடன்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா 2023 கிட்டத்தட்ட 9,38,000 இந்தியர்கள் அமெரிக்காவிலேருந்து திரும்ப வராங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 2021 நல்லா கவனிங்க, கோவிட்ல 2021 5,48,000 பேர் அமெரிக்காவிலிருந்து மீண்டும் குடிபெயர்ந்து இந்தியாவுக்கு வராங்க, புது தொழிலை தொடங்குறாங்க, இல்லை வேலை செய்கிறாங்க. இது அப்படியே கிட்டத்தட்ட 2 மடங்கு ஆகி, கிட்டத்தட்ட 2 மடங்கு 9,38,000 பேர் 2023 வராங்க. ஸோ 70% ஜம்ப் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் மிக அதிகமாக ஒயிட் காலர் மற்றும் டெக்னிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கவங்க அப்படின்றவங்க வராங்க. அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய ப்ளூ காலர் ஜாபில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப கம்மியாக தான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 2015லேருந்து 2022 வரைக்கும் கிட்டத்தட்ட 13 லட்சம் இந்தியர்கள் எமிகிரேட் ஆகி மீண்டும் இந்தியாவுக்கு திரும்ப வராங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இதற்கான காரணம் என்ன? H1B விசாவுடைய மிஸ்யூஸ். இந்திய நிறுவனங்கள் H1B விசாவை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக அமெரிக்காவில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய இந்திய நிறுவனங்கள் H1B விசாவை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க.
அமெரிக்கர்களுக்கான வேலை வாய்ப்பு பறிபோகுது அப்படின்றத பொலிட்டிக்கல் பிச் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. குறிப்பாக ட்ரம்ப்புக்கு மிக சப்போர்ட்டிவாக இருந்த மாகா டீம், மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், இந்த டீமுடைய மிகப்பெரிய ஒரு குறி, அதாவது ஒரு ஹையஸ்ட் அவங்க டார்கெட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீசாவில் வரக்கூடிய இந்தியர்களை தான். ஸோ இந்த இடத்துல போன வருடம் வரை 75% H1B வீசாவை இந்தியர்கள் தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 65,000 75,000 வீசாக்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20,000 பேர் வந்து அட்வான்ஸ் டிகிரி H1B வீசா. இந்த 20,000 பேர் தான் நம்ம நாட்டோடைய வளர்ச்சிக்கு அஸ்திவாரமாக இருக்கக்கூடியவர்கள். அதிகமாக பார்த்தீங்க ஐஐடி போன்ற பெரிய பெரிய நிறுவனங்களில் கல்வி கூடங்களில் படித்தவங்க தான் இந்த இடத்துக்கு போகிறாங்க. ஸோ 20%ன்றது ஹையர் டிகிரி, எம்டெக், பிஹெச்டி இந்த லெவலில் போகக்கூடியவங்க. இப்போ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய இந்த 2025 மூவ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $1 லட்சம் H1B வீசாக்கான ஃபீஸு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹை ஸ்கில்டு ஒர்க்கர்ஸுக்கு இருக்கக்கூடிய அந்த ரூல்ஸை இன்னும் டஃப் பண்ணுது. $1 லட்சம் கொடுத்து அங்கே போய் இதெல்லாம் போய் ப்ராக்டிக்கலாக பண்ண முடியுமா அப்படின்னா அந்த நிறுவனங்களால் அந்த $1 லட்சம் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா காஸ்ட் ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்தியர்கள் அதிகமாக அங்கே வேலைக்கு இது பண்ணுறது 2 முக்கியமான காரணம். ஒன்று, நீங்கள் இந்தியர்களை சம்பளம் கம்மியாக எடுக்கலாம். 2வது, இந்தியர்களுடைய சின்சியாரிட்டி மற்றும் திறன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போது இந்த ஸ்டெம்மில் இருக்கக்கூடியது, ஸ்டெம்னு சொல்வது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேக்ஸ், இதுதான் நம்மளுடைய கோர் தொழில்நுட்பத்துக்கான வளர்ச்சிக்கு உதவக்கூடிய திறன் படைத்த நம்மளுடைய வல்லுநர்கள். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்லேருந்து அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடியவங்க இந்த H1B வீசாவுடைய நெருக்கடிக்கு பிறகு ப்ளஸ் இந்தியர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய எதிர்ப்பு அதிகமான பிறகு பல பேர், நம்மளுடைய அன்பர்கள் எங்கூட டச்சில் இருக்கவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே இருக்கக்கூடிய வேலை வீட்டெல்லாம் விற்றுட்டு திரும்ப வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது உருவாகி இருக்குது. இப்போது இந்தியாவில் ஒரு வருடத்துக்கு சராசரியாக 14 கோடி கிராஜுவேட்ஸ் வராங்க. அதாவது காலேஜ் டிகிரி முடிச்சுட்டு வரக்கூடியவங்க 14 கோடி மக்கள் இருக்கிறாங்க. உலகத்திலேயே சீனாவை விட, எல்லா நாட்டை விட மிக அதிகமான ஒரு பர்சன்டேஜ் அப்படின்றது இதுதான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 15% அளவுக்கான அடல்ட்ஸ் அப்படின்றது 25 வயசுக்கு மேலே, நான் சொல்கிறேன், அந்த 15% டிகிரியோடு இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு ஹியூமன் கேபிட்டல் இந்தியாவில் உருவாகி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. பட் இவங்க எல்லாருக்கும் இந்தியாவில் வேலை வாய்ப்பு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நம்ம கரெக்டாக பண்ணோம், அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் கரெக்டாக பண்ணோம், ஒயிட் ரெவல்யூஷன் சொல்லக்கூடிய பால் உற்பத்தியில் நம்ம ரெவல்யூஷன் கரெக்டாக பண்ணோம். ஆனால் நம்மளுடைய தொழில்துறை ஐடி ரெவல்யூஷனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த நடுவில் பட்ட காலம் 70களிலிருந்து 90ல் இருக்கக்கூடிய தொழில்துறையை நம்ம பெரிய அளவுக்கு கொண்டு வரலை. இப்போ இந்தியாவுடைய தொழில்துறை கான்ட்ரிபியூஷன், உற்பத்தி துறையோட கான்ட்ரிபியூஷன் நம்ம ஜிடிபி எடுத்திங்கன்னா வெறும் 15% தான். ஸோ இவ்வளோ பேருக்கு இங்கே வேலை கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. இப்போது இந்த இடத்துல இந்த H1B வீசாவுடைய கெடுபிடினால இந்தியாவுக்கு ஏற்படக்கூடிய லாஸ் என்ன அப்படின்னா, இந்த 75,000 பேர் வருடத்துக்கு அமெரிக்காவில் போய் அங்கே அவங்க வாங்கக்கூடிய சம்பளத்தை ரெமிட்டன்ஸாக, ஃபாரின் ரெமிட்டன்ஸாக மீண்டும் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரும்போது ஒரு கணிசமான அளவுக்கு டாலருடைய வரவு நமக்கு அதிகமாக இருக்குது. ஃபாரெக்ஸ் ரெமிட்டன்ஸ் நம்ம சொல்லுவோம், மிகப்பெரிய லெவலில் இருக்குது. அது கண்டிப்பாக பாதிக்கும். இந்த 75,000 பேருடைய வேலை வாய்ப்பு அப்படின்றது இந்த நம்ம நாட்டுக்குள்ள இவ்வளோ ஹைடெக் ஜாப்ஸை உருவாக்க முடியுமானா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உருவாக்க முடியாது. இது ரெண்டுமே நெகட்டிவ். பாசிட்டிவாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா 2025 இவங்க அந்த H1B விசாவை நெருக்கி H1B விசாவெல்லாம் கேன்சல் பண்ணுறோன்ற அளவுக்கு போய் அவசரமாக இந்தியர்கள் எல்லாரும் இங்கிருந்து வீசாவை விட்டுறக்கூடாது, நம்ம வீசா ரத்தாயிரம்னு சொல்லி பேனிக்காக அந்த விமான பயணங்கள் பண்ணதெல்லாம் பார்த்தோம். அதன் பிறகு பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்ட்ரேஷன், பெங்களூர் ஒரு ஸ்டார்ட் அப் ஹபோட கேபிட்டல் நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமானது. ஸோ பெங்களூர், சென்னை, ஹைதராபாத், மும்பை, குடுகாம் போன்ற இடங்கள்ல வெளியிலிருந்து திரும்ப வந்து ஆரம்பிக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் அப்படின்றது மிக மிக அதிகமாக இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ 7.1 இருந்த பிரெயின் ட்ரெயின் இண்டெக்ஸ் வந்து இப்போ 4.8 குறைஞ்சிருக்கு. 2007 to 14, 2024 கிட்டத்தட்ட ஒரு 17 வருடங்கள்ல. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். ஒரு பக்கம் அது நெகட்டிவாக இருந்தாலும் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு, குறிப்பாக தொழில்துறையில் இருக்கக்கூடிய வளர்ச்சிக்கு இது மிக மிக முக்கியமான பங்காற்ற போகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போது H1Bயோட வீசா ஹைக் ஆகுது. H1B வீசாவில் லாட்ரி சிஸ்டத்தை எடுத்துட்டாங்க, கோட்டாஸ் உள்ள கொண்டு வராங்க. அதே மாதிரி இப்போ அந்த H1B வீசாவே ரத்து பண்ணக்கூடிய அளவுக்கான அந்த ஒரு சிஸ்டம் அப்படின்றது இப்போ புதுசாக வரப்போகுது. இந்த சட்டம் மசோதாவாக தாக்கல் ஆகுது.
இது முழு ஆதரவு பெற்று வர்றதுக்கான வாய்ப்பும் மிக மிக அதிகமாக இருக்கு. ஸோ கிளியர் கட்டா நம்மளுடைய இன்ஜினியர்ஸ், ரிசர்ச்சர்ஸ் மற்றும் தொழில்முனைவோர்கள் மீண்டும் இந்தியாவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இப்போ ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த எக்ஸைல் ஆக்ட் படி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த $1 லட்சம் இருக்கக்கூடிய ஃபீஸ் மட்டுமே கிடையாது. இதுல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது அமெரிக்கன் ட்ரீமை நம்ம கொள்றோம். அவங்க வச்சிருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் நரேட்டிவ் என்னன்னா, அமெரிக்கர்களுடைய வேலை வாய்ப்பை இந்தியர்கள் தட்டி பறிக்கிறாங்க அப்படின்றத உண்மை அது கிடையாது. அந்த டேலண்ட், அந்த திறன் இல்லை அந்த நாட்டு மக்கள் கிட்ட இல்லைன்றதுனால தான் அவங்க வெளியில இருந்து ஆட்களை உள்ள கொண்டு வராங்க. அதுவும் தான் இருக்க ப்ரோக்ராம் தான் இந்த H1B விசா ப்ரோக்ராம். சில இடங்கள் அது நிறைய இடங்கள், சில இடங்களில் பல இடங்கள் அது மிஸ்யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அடிப்படையாக அமெரிக்காவுடைய வளர்ச்சிக்கு இந்த ப்ரோக்ராம் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ இப்போ கடந்த 10 வருடங்கள்ல 2015 25 இந்தியாவுடைய ஐடி நிறுவனங்கள் இதுவரைக்கும் இருக்கிறதுலேயே ஒரு கம்மியான ஒரு ப்ரோக்ராம், அதாவது H1B விசா அப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதான். ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்சைட் ரொட்டேஷனை கம்மி பண்ணிட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸையும் கிரீன் கார்டு ஹோல்டர்ஸையும் அவங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த H1B டிபெண்டன்ஸ் அப்படின்றது கிளியர் கட்டாக இந்த 85,000 விசாக்கள் மேலே கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேப்பையுமே அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல லிங்க்டின் நம்மளுடைய ப்ரொஃபஷனல் சைட்டு, அந்த இடத்தோடைய ரிசர்ச் நம்ம டேட்டா எடுத்து பார்த்தோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய அதாவது மீண்டும் இந்தியாவுக்கு வரக்கூடிய ரிவர்ஸ் மைக்ரேஷன் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் மேன் பவர் அப்படின்றது கிட்டத்தட்ட 40% அதிகரிச்சிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 50% இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க அமெரிக்க நிறுவனங்களில் நாங்கள் வேலை பார்க்குறோம், அமெரிக்க நிறுவனங்களுக்கு தேவையான சர்வீசஸ் நாங்கள் பண்ணுறோம், ஆனால் எங்களுக்கு அமெரிக்கா போக விருப்பம் இல்லை, நாங்கள் இந்தியாவிலேயே உட்காந்து ரிமோட்டாக ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு புது ட்ரெண்டாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஆஃபீஸ் செலவு, H1B விசாவுடைய ஸ்பான்சரு, இந்த விசா கிளியர் பண்ணுற தலைவலி எல்லாமே போகுது. இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டிலேருந்தே அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, ஃபேமிலி லைஃப் அவங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி அமெரிக்காவுக்கு போகிறதுக்கான அந்த விருப்பம், அந்த அமெரிக்கான்றது ஒரு மாயை. அந்த இடத்துல அங்கே போனவங்க எல்லாருக்குமே தெரியும், நல்ல குவாலிட்டியான ரோடு இருக்குது, தரம் இருக்குது, எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் அங்கே மிடில் கிளாஸாக தான் நம்ம இருக்க முடியும். ஏன்னா ஹோம் லோன்ஸ் இருக்குது, லோன் பேஸ் சொசைட்டி தான் அமெரிக்கன் சொசைட்டி. ஸோ அந்த வகையில் நமக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு அந்நிய நாடு அப்படின்ற அளவுக்கு ஒரு கிளியர் கட்டான அந்த தாட் இப்போ இந்தியர்கள் மத்தியில் வரக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நாட்டிலே ஸ்டேபிள் கரியர் அப்படின்றது பார்க்குறாங்க. 30% அமெரிக்காவில் போய் படித்திருக்கக்கூடிய இந்திய மாணவர்களுமே மீண்டும் இந்தியா வந்து தான் வேலை தேடணும்ட்டு 2 ரூட் இருக்கு. ஒன்று இங்கே படிச்சுட்டு நீங்கள் H1B விசாவில் போகிறது, இல்லை இங்கேருந்து நீங்கள் உயர்கல்விக்கு அமெரிக்காவில் ஸ்டூடெண்ட்ஸ் விசாவில் போய் அதன் பிறகு அங்கேருந்து நீங்கள் வேலையை தேடி அடுத்தது நீங்கள் H1B விசாவோ இல்லை அடுத்த வேற வகையான விசாஸ் அப்ளை பண்ணி அங்கேயே இருக்கிறதுக்கானது. இது ரெண்டுத்துலேயுமே அந்த மோகம் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் கம்மியாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஐடி எக்ஸ்போர்ட் அப்படின்றது $283 பில்லியன். சவுதி எந்த அளவுக்கு கச்சா எண்ணெய் விற்கிறாங்களோ அதை விட அதிகமான ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்றது நாம இங்கேருந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஐடி சர்வீசஸ். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு H1B விசாக்கும் அமெரிக்காவுடைய ஃபர்ம்ஸ் ஆஃப் ஷோரில் பார்த்தீங்க அப்படின்னா 0.4 to 0.9 ஜாப்ஸ், கிட்டத்தட்ட ஒரு வேலை அப்படின்றது இங்கே ஒரு விசா அங்கே பிளாக் ஆகும்போது கிட்டத்தட்ட பாதி வேலை, அதாவது 2 விசா பிளாக் ஆச்சு நமக்கு அப்படின்னா கட் ஆகுதுன்னா ஒருத்தரை இங்கேயே ஹையர் பண்ணி இங்கேயே அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் எல்லாமே இன்னைக்கு சென்னை பார்த்தீங்கன்னா குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸோடைய ஒரு ஹப்பாக இருக்குது, ஹைதராபாத் ஒரு ஹப்பாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்தியாவுக்கு ஒரு லாங் டேர்மில் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜை இந்த ஒரு சூழ்நிலை அப்படின்றது கொடுத்துருக்கு. ஸோ பட் இந்த சூழ்நிலை கொடுக்குது அப்படின்ற போது இந்த எக்ஸைல் லா படி இதில் என்ன நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸைல் லா படி அமெரிக்கா இருக்கிட்டாங்க, இனி வரக்கூடிய காலங்களில் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, இந்தியர்கள் வரக்கூடாது அப்படின்ற அவங்களுடைய கருத்தை வந்து அவங்க எடுக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இவ்வளோ டேலண்ட்டுக்கு உண்டான அந்த பிஸ்னஸ் சூழலை நம்மளால உருவாக்க முடியுமா? நான் 5 கேள்விகளை முன்னுக்கு வைக்கிறேன். ஓகே, இந்த டேலண்ட்ஸ்லாம் வலுக்கட்டாயமாவோ இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் சூழ்நிலையோ இந்தியாவிலே இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு தேவையான அந்த எக்கோசிஸ்டத்தை நம்ம உருவாக்குறோமா? ஃபர்ஸ்ட் கேள்வி. 2வது,
அவங்களுக்கு தொழில் உருவாக்குறதுக்கான அந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இந்தியாவில் இருக்கா? இன்னைக்கும் இந்தியாவில் ஒரு பிஸ்னஸ் இது, என்னோட பிஸ்னஸில் ஒரு சிறு லெவலில் நான் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸில் அன்றாடம் எவ்வளோ சவால்களை நம்ம பார்க்குறோம். லீகல் சவால்கள், லீகலாக நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், அது வேற. அது தவிர இல்லாமல் நம்மளுடைய நூற்றுக்கணக்கான லைசன்சஸ் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் லைசன்ஸ் ஒன்று, ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ஒன்று, ஷாப்ஷன் எக்ஸ்டாலிஷ்மெண்ட் ஒன்று, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று, டைரக்ட் டாக்ஸஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று, கார்பரேட் அஃபேர்ஸில் ஒன்றுன்னு சொல்லி நூற்றுக்கணக்கான லைசன்ஸ் ராஜெல்லாம் நம்ம இன்றைக்கும் வாழ்ந்துட்டு தான் இருக்கும். ஸோ இது இங்கே இருக்கக்கூடிய டேலண்ட்டை ரீட்டைன் பண்ணுறதுக்கு முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது அப்படின்றதான் என்னோட அனுபவத்தில் நான் பார்க்கக்கூடிய கருத்து. நான்காவது, இங்கே இருக்கக்கூடிய இந்த டேலண்ட்டுக்கு தேவையான கிரெடிட் அவைலபிலிட்டி. ஒரு தொழில் தொடங்குறதுக்கு கண்டிப்பாக முதலீடுகள் வேணும். அந்த முதலீடுகள் இன்றைக்கும் நம்ம பேங்க்கில் போய் நிற்கிறோன்னா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் வெறும் நம்மளுடைய மெரிட்டை மட்டும் வச்சுட்டு ஒரு பேங்க்கில் லோன் வாங்க முடியுமா அப்படின்ற கேள்வியை நான் உங்ககிட்டே விட்டுறேன். ஐந்தாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த டேலண்ட்ஸோடைய அது இப்போ அமெரிக்காவில் போகிறாங்க, பல இடங்களில் ஒரு 10 ஸ்டார்ட் அப் நிறுவனம்னா அதில் ஒன்று தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகும், 9 வந்து ஃபெயில் ஆகும். அந்த ஃபெயிலியரை தாங்கக்கூடிய அளவுக்கான மனப்பக்குவம் பெற்றோர்களுக்கு இருக்கா? என்னப்பா நீ ஏதோ இப்போ அமெரிக்காவில் போய் வேலை பார்த்துருக்கலாம், நீ சம்பாரிச்சு கொண்டு வந்திருக்கலாம், வீடு வாங்கியிருக்கலாம், ஆனால் நீ ஏதோ பண்ணுற ஸ்டார்ட் அப்னு பண்ணுறட்டு வீட்டில் உட்காந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. இந்த மாதிரி மனநிலை தான் இன்றைக்கி இருக்கக்கூடியவங்களும் இருக்கலாம். எனக்கு தெரிந்த 2 முக்கியமான வைஸ் சான்சலர்ஸ், பெரிய யூனிவர்சிட்டிஸோட, ப்ரைவேட் யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர், அவங்க எங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் பகிர்ந்துகிட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இன்ஜினியரிங் காலேஜ்னாவே பிளேஸ்மெண்ட் இருக்கா? ஃபர்ஸ்ட் கேள்வி. எவ்வளோ என் பசங்க, இப்போ நான் 4 வருஷம் நான் காசு போடுறேன், என் பசங்களை நான் படிக்க வைக்கிறேன், வருஷம் 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா நான் ஃபீஸ் கட்டுறேன், என் பசங்க எவ்வளோ சம்பாரிச்சு எங்களுக்கு திரும்ப கொடுப்பாங்க? நம்மளுடைய வாரிசுகளை ஒரு மணி மேக்கிங் மிஷினாக நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் போய் சேர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டை மட்டுமா, கல்வி அறிவு எப்படி அவங்களுக்கு கிடைக்குது, ஒரு வாழ்க்கையில முன்னேறதுக்கான திறன் எப்படி கிடைக்குது, சாஃப்ட் ஸ்கில்ஸ் எப்படி அவங்களுக்கு இருக்கு, அவங்களுடைய தலைமை பண்பு லீடர்ஷிப் அந்த காலேஜ் எப்படி வந்து கொண்டு வராங்க, அவங்க எப்படி ஒரு எஜுகேட்டட் ப்ராடக்டா வெளியில வராங்க, இந்த 5 இல்லாம நம்ம வரும் பிளேஸ்மெண்ட்டை மட்டும். நானே கேட்குறேன், நீங்க எதுக்குங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு இவ்வளோ இது பண்றீங்க அப்படின்னா, காலேஜ் தான் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும்போது அந்த பதில அவங்க சொன்னாங்க. ஸோ இந்த கேள்விகள் நம்ம ஓப்பனாக வைக்கிறோம். இந்த இடத்த அரசாங்கம் கண்டிப்பாக ஒத்து கவனிக்கணும். ஒரு ஜியோ பொலிட்டிக்கல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய நெருக்கடியில் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இந்த வாய்ப்பு. இதை எப்படி நம்ம மாற்ற போகிறோம், இந்த மாதிரியான டேலண்ட்டை கவர்மெண்ட்ல லேட்டரல் என்ட்ரியில் நம்ம கொண்டு போய் நம்ம துறை ரீதியான வல்லுநர்களை கொண்டு நம்மளுடைய அரசை வந்து கொண்டு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோமா, கவர்னன்ஸை, இல்லை பழைய சிஸ்டமில் யூபிஎஸ்சி எக்ஸாமை வச்சுக்கிட்டு அதில் எல்லா விதமான இதையும் வச்சுக்கிட்டு ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணுறவங்களை வச்சு நம்ம காலத்தை ஓட்ட போகிறோமா அப்படின்றத காலம்தான் பதில் சொல்லணும். நன்றி, வணக்கம், ஜெய்.